நீ மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடி மகிழப் போகின்றாய். சிறிது நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகின்றது. இந்த விநாயகன் அருளை முழுவதுமாக உன்னிடம் நான் பொழிந்து வைத்திருக்கின்றேன். இறைவனை நம்பி நெடுநாட்களாக காத்திருக்கும் உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் துயரத்தையும் இன்றே போக்க நான் தயாராகிவிட்டேன். என்னுடைய குழந்தையாகிய நீ ஒரு பொழுதும் இனி வாடாமல் இருக்க வேண்டும். முகந்த மலர்த்தோடு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். மலர்ந்த முகத்தோடு உன்னுடைய ஒவ்வொரு நாளும் செல்ல வேண்டும் என்று உறுதியான நம்பிக்கை கொண்டு இன்று உன் வாழ்க்கையில் தீபம் ஏற்றி வைக்க நான் வந்திருக்கின்றேன். விடாமல் ஒரு விஷயம் கிடைத்தே ஆக வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து இது நாள் வரை தோல்வியை அடைந்த அந்த விஷயம் இப்பொழுது மாபெரும் வெற்றியை தழுவக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. உன்னால் முடிந்த அளவிற்கு நீ செய்த முயற்சிகள் என்னை மெய் சிலிர்க்க வைத்தது. ஒரு பொழுதும் நீ எதுவும் முடியவில்லை என்று சோர்ந்து விட்டுவிடவில்லை. தன்னம்பிக்கையோடு பலமுறை எழுந்து நின்றிருக்கின்றாய். அதையும் தாண்டி சோதனைகளை உன்னை தாக்கும் பொழுதுதான் ஒரு சில நேரங்களில் வாடினாய். அந்த வாடிய முகத்தை வெற்றி என்னும் நீர் ஊற்றி இப்பொழுது தெளிய வைத்து மலர வைத்து செழுமையடைய செய்யதான் இப்பொழுது இந்த விநாயகன் உன்முன் தோன்றி அருள் பாவித்து கொண்டிருக்கின்றேன். எத்தனை துயரங்கள் உன்னை எந்த அளவிற்கு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் இன்றைக்கு கிடைக்கப் போகின்ற இந்த வெற்றி அத்தனை துயரத்தையும் தாக்கத்தையும் முழுவதுமாக போக்கக்கூடியதாக அமையும். ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய இந்த வெற்றி இது நாள் வரை நீ அனுபவித்த அத்தனை கஷ்டத்திலிருந்து முன்னை வெளிக்கொண்டு வரக்கூடிய தருணமாக மாறப்போகின்றது. நான் இன்றைக்கு கொடுக்கும் வாக்கு சாதாரணமான வாக்கு கிடையாது. உனக்கு கிடைத்துள்ள அதிர்ஷ்ட வாக்கு. எல்லோராலும் என்னுடைய வாக்கை சுலபத்தில் கேட்டு முடிவது இல்லை. யார் ஆழ்ந்த நம்பிக்கையோடு மிகுந்த பக்தியோடு கேட்கின்றார்களோ அவர்களுக்கு தான் வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்படும். இதெல்லாம் எங்கே நடக்கப் போகின்றது? எல்லாமே பொய் வாக்குறுதிகள் என்று நினைப்பவர்களுக்கு அவர்கள் நினைவுபடியே அது பொய்யாக தான் போகும். ஆனால் எல்லாமே நடக்கும் என்ற இறைவனின் மீதான உன்னுடைய பக்தி உன் வாழ்க்கையில் அத்தனையையும் நடத்தி வைப்பதற்கான சாத்தியத்தை உன் உள்மனதிற்குள் உருவாக்கும். உனக்குள் இருந்து பிறக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் உந்து சக்தி உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து வெற்றியையும் உன் கரத்தில் சேர்க்கும். நல்ல நாள் ஒவ்வொரு நாளும் என்று நினைத்து அந்த நாளை நீ பெற்றதற்கான நன்றியை தெரிவித்து அதை தொடங்க வேண்டும். ஏதாவது ஒரு நாமத்தை இறைவனின் முன் அதிகாலையிலேயே சொல்லி இறைவனை அழகாக உன்னுடைய அழகான நாட்களுக்கு வரவேற்க வேண்டும். அந்த நாளை முழுவதுமாக கடந்த பின் இரவு உறங்கும் பொழுது நாம் இன்றைய நாளில் யாருக்கும் எந்த ஒரு துன்பத்தையும் இழைக்கவில்லை. நம்மால் முடிந்த முயற்சியை இன்று செய்திருக்கின்றோம். உழைக்காமல் இருக்கவில்லை. நல்ல சிந்தனைகளோடு நல்ல உழைப்பை கொடுத்திருக்கின்றோம். நம்மால் இயன்ற அளவு உதவி புரிய முன் வந்திருக்கின்றோம். இறைவா, இன்றைய தினத்தை எனக்கு அழகாக கொடுத்ததற்கு நன்றி என்று மனநிறைவோடு உறங்க செல்ல வேண்டும். நடக்கும் நிகழ்வுகளும் சூழ்நிலைகளும் உன்னை அந்த அளவிற்கு மனதை அமைதியாக வைக்கவில்லை என்றாலும் உன் சூழ்நிலைகளை நீ மாற்ற முயற்சி செய்து உன் மனதை நீ மாற்ற முயற்சி செய்து அன்றைய நாளுக்கான நன்றியை ஒவ்வொரு தினமும் நீ செலுத்தி கொண்டே இருந்தால் இந்த பிரபஞ்சம் உனக்குள் நுழைந்து மாற்றத்தை ஏற்படுத்த தொடங்கிவிடும். நன்றி சொல்லும் பழக்கமும் மன்னிக்கும் குணமும் ஒருவரை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டே செல்லும். யார் மீதும் எந்த ஒரு பகைமையையும் உனக்குள் வைத்து கொள்ளாமல் உன் மனதை லேசாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையே அது மாற்றும் சக்தியை பெறும். சில நிகழ்வுகளால் நீ கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்தாலும் அதே நிகழ்வுகள் இப்பொழுது உனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவனவாக சற்று நேரத்தில் மாறப்போகின்றது. இந்த விநாயகனுடைய தும்பிக்கை, இந்த தும்பிக்கையானின் மீது நீ வைத்த உன் நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. என்னுடைய அருட்பார்வையும் என்னுடைய அருட்கரமும் உன்னை நோக்கிதான் இருந்து கொண்டிருக்கின்றது. சிலருக்கு சில உதவிகளை செய்ய வேண்டும் என்று முயன்றாய். ஆனால் அதுவே உனக்கு பாதகமாக விளைந்திருக்கின்றது. ஆனால் அப்பொழுது கூட நாம் ஏன் உதவி செய்தோம் என்று நினைக்காமல் அவர்களுக்கு பாதகம் ஏற்பட்டு விட்டதே என்று அவர்களுடைய உள்ள குமுறலை நினைத்து நீ கவலைப்பட்டாய் அல்லவா? அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் நான் உன்னுள் முழுமையாக நிறைந்து உள்நுழைந்து விட்டேன்.
பிறருடைய துன்பத்தில் யார் கஷ்டப்படுகின்றார்களோ, அவர்களுடைய வலியை யார் தன் வழியாக உணர தொடங்குகின்றார்களோ, அவர்களுக்குள்ளே அந்த கணத்தில் இறைவனானவன் உள்ளே நுழைந்து விடுவான். பிறர் இன்பத்தில் மகிழ்ச்சி காண்பவர்களை அதிகம் பார்க்கின்றோம். ஆனால் பிறருடைய துன்பம் என்று ஒன்று தெரிந்தால் ஓடி ஒதுங்கி பதுங்கிக் கொள்பவர்களை தான் இந்த கலியுகத்தில் காண முடிகின்றது. உதவி என்று கேட்டால் ஆள் எங்கே சென்றார்கள் என்று தேடக்கூடிய அளவிற்கு மனிதர்களுடைய குணம் இருக்கின்றது. ஆனால் அந்த நிலையில் நீ ஒரு பொழுதும் இல்லாமல் எல்லோருக்கும் நீ ஆறுதலாகவும் மன நிறைவோடும் நடந்து கொள்கின்றாய். நீ எத்தனை கஷ்டங்களை உன் வாழ்க்கையில் சுமந்து கொண்டிருந்தாலும் அந்த வலிகளையும் வேதனைகளையும் உனக்குள்ளே வைத்துக்கொண்டு பிறருக்காக நீ வாழுகின்றாய். உன்னுடைய எதிர்பார்ப்பு நடக்கவில்லை என்றாலும் பிறருடைய எதிர்பார்ப்பு உன்னால் முடிந்த அளவிற்கு நீ அவர்களுக்கு செய்து வருகின்றாய். நல்லவர்களுக்கு காலம் கிடையாது, நேர்மையான வாழ்பவர்களுக்கு வெற்றி கிடைக்காது என்பது எல்லாம் பொய்யான கூற்று. நல்லதற்கும் நேர்மைக்கும் எப்பொழுதும் பரிசு கிடைக்கும். அது நிலையான பரிசாக இருக்கும். உண்மையும் நேர்மையும் ஒரு பொழுதும் எங்கேயும் தோற்று போக முடியாது. பொய்கள் வாழ்வது போல தெரியலாம், ஆனால் உண்மை எப்பொழுதும் சாகாது. பொய்யானவர்கள் போடக்கூடிய வேஷம் எல்லாம் வெகு நாட்களுக்கு நிலையானதாக இருந்துவிட முடியாது. ஒரு நாளில் அதற்கான பாடங்களை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். நாம் எது செய்தாலும் அது நமக்கு பல மடங்காக திரும்பி வரும். நல்லது செய்தாலும் சரி, தீமையை செய்தாலும் சரி, அது நமக்கு பிறர் மூலமாக கிடைக்கும். நாம் இன்றைக்கு ஒருவருக்கு வழி கொடுத்தோமே ஆனால் பிறருக்கு நாளை பிறர் மூலமாக நமக்கு அந்த வழி ஏற்படும். நாம் இன்றைக்கு ஒரு நல்லதை செய்தால் அந்த நல்லதை எதிர்பார்க்காமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தால் அதற்கான பலன் பல மடங்கு உன்னை வந்து சேரும். நல்லதை நினைத்தால் நமக்கு நல்லது நடக்கும். பிறர் வாழக்கூடாது என்று நினைப்பவர்களெல்லாம் தானும் வாழாமல் பிறரையும் வாழ விடாமல் கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். காலம் அவர்களுக்கு சரியான நேரத்தில் பதிலை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையையும் திருத்தி அமைக்கும். இறைவனால் கரத்தை பிடிக்கப்பட்டவன் எப்பொழுதும் விழுந்துவிட மாட்டான். நம்பிக்கை ஒரு பொழுதும் தளர்ந்து கொள்ளாதே. உன்னுடைய முன்னேற்றம் விரைந்து வந்து கொண்டிருக்கின்றது. முன்னேற்ற பாதையில் நீ நடக்க ஆரம்பித்து விட்டாய். இறைவனின் துணையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய உடல் நலம் மேலோங்கும். பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும். கடன் தொல்லைகள் எல்லாம் அழிந்துவிடும். சுப காரியங்கள் உன்னுடைய இல்லத்தில் நடக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளை பற்றியோ பெரியவர்களை பற்றியோ எந்த ஒரு கவலையும் படாமல் இரு. எல்லாம் என்னுடைய கவனிப்பில் கண்காணிப்பில் நல்லபடியாக தான் இருக்கின்றது. நீ சந்தோஷமாக இரு, நல்லது நடக்கும்.